மறுசீராய்வு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த 39 எம்பி சீட்ஸ் வந்து 31 குறையும். அதாவது 8 சீட்டு குறையும். நமக்கு கிடையாதுங்க, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துக்கும் ஏறக்குறைய 8 சீட்டு குறையும். வட இந்திய மாநிலங்களுக்கு கூடுது. பீகார்ல இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் 88லேருந்து 140 வரைக்கும் போகுது. பீகாருக்கு ஏறுது, மத்திய பிரதேசத்துக்கு கூடுது, ராஜஸ்தானுக்கு எம்பி சீட்டு கூடுது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்திய மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லாமையே எங்களால் ஒரு மக்களவையை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற கட்டமைப்புக்கு கூட்டிட்டு போவாங்க. இதனால வரக்கூடிய மிக முக்கிய ஆபத்து என்னன்னு கேட்டா, நமக்கான குரலாக ஒலிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் ஆட்களே தேவையில்லாம ஆயிடுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு சட்டத்தை, தீமையான சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க பிஜேபி இப்பயும் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்முடைய எம்பிக்கள் அதை எதிர்த்து குரலாவது கொடுக்க முடியுது. ஆனால் இந்த தொகுதி மறுசீராய்வு நடந்தால் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் குறையும். ரெண்டாவது, எதனாலும் செய்யலான்ற திமிர் பிஜேபிக்கு மட்டுமல்ல, யார் ஒன்றிய அரசுக்கு வந்தாலும் உங்களுக்கு வரும். அது குறிப்பாக இந்த பாசிச பிஜேபி என்னை எதிர்த்து கேட்க யாருமே இல்லைன்ற கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க.